ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அடுத்துள்ள சேர்வா ஊரடியைச் சேர்ந்தவர் மனோஜ் ரவுடி. கஞ்சா கடத்தல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த மனோஜ் இன்று காலை காரைக்குடி வடக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டார். பிறகு நண்பர்கள் சஃபீக் மற்றும் கார்த்திக்குடன் டூ வீலரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது காரில் பின்தொடர்ந்து வந்த 3 ஆசாமிகள் டூ வீலர்களை இடித்து தள்ளினர். பயந்து போய் ஓடிய மனோஜை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொன்றனர். கார் மோதியதில் விழுந்த நண்பர்களை கொலையாளிகள் எதுவும் செய்யவில்லை. காரைக்குடியில் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தால் மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன், தேவக்கோட்டை டிஎஸ்பி கௌதமன் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரித்தனர். இதனிடையே கொலையாளிகள் சென்ற காரை போலீசார் விரட்டிச் சென்றனர். போலீசார் விரட்டி வருவதை கண்ட கொலையாளிகள் காரை சிராவயல் காட்டுப்பகுதியில் நிறுத்திவிட்டு ஓடினர். அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் ஒளிந்து கொண்டனர். கொலையாளிகள் அங்கிருந்து தப்பிவிடாத படிக்க மாவட்டம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். போலீஸ் சூப்பரண்ட் ஆஷித் ராவத் தலைமையிலான போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் காட்டுப்பகுதி முழுவதையும் தீவிரமாக தேடினர். கொலையாளிகள் எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை ட்ரோன் காட்டிக் கொடுத்தது. காட்டுப்பகுதியில் உள்ள பழமையான ஒரு கோயிலுக்குள் 3 ஆசாமிகள் பதுங்கி இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். விரைந்து சென்று 3 பேரையும் கோழி அமுக்குவதைப் போல் அமுக்கினர். காரைக்குடியைச் சேர்ந்த குருபாண்டியன் வயது 23, அவனது நண்பர்கள் விக்கி என்ற விக்னேஸ்வரன் வயது 21, ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் வயது 23 என்பது விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்தவர்களிடம் விசாரித்த போது இதில் குருபாண்டியன் தான் மனோஜை கொல்ல திட்டம் தீட்டினான் என தெரியவந்தது. 2021இல் குருபாண்டியனின் தந்தை லட்சுமணன் கொலை செய்யப்பட்டார். மனோஜின் நண்பன் பிரகாஷுக்கு லட்சுமணன் கடன் கொடுத்துள்ளார். வீட்டில் பிரகாஷ் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியிடம் லட்சுமணன் பணம் கேட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பிரகாஷ் மனைவியை லட்சுமணன் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. அது பற்றி உறவினர்களிடம் சொல்லி பிரகாஷ் மனைவி அழுதுள்ளார். அதைத் தொடர்ந்தே லட்சுமணன் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் பிரகாஷ் உறவினர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். லட்சுமணன் கொலையில் மனோஜ் அக்யூஸ்டாக சேர்க்கப்படவில்லை. ஆனாலும் மனோஜ் உதவி செய்யாமல் அப்பா லட்சுமணனை யாராலும் கொலை செய்திருக்க முடியாது என குருபாண்டியன் உறுதியாக நம்பினான். அதனால் மனோஜை கொல்ல திட்டம் தீட்டினான். அதற்குள் கஞ்சா வழக்கில் மனோஜ் சிறைக்கு போனதால் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. 2 வாரத்துக்கு முன் சிறையிலிருந்து ஜாமீனில் மனோஜ் வந்ததும் அவரை கொல்ல ஃப்ரெஷ்ஷாக திட்டம் போட்டார். நண்பர்கள் விக்கி, சக்திவேல் உதவியுடன் மனோஜை கொடூரமாக கொன்றுள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது. ரவுடி கொலை நடந்த 3 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்த போலீசாரை எஸ்பி ஆஷிஷ் ராவத் பாராட்டினார். காரைக்குடி நார்த் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல 100 ஃபீட் ரோட்ல ஒரு அன்னோன் பர்சன்ஸ் சில நபர்கள் இதை ஒரு ஒயிட் கிரே கலர் ஹுண்டாய் காரில் ஒரு நபர்கள் ஒரு மனோ அலியாஸ் மனோஜ்குமாருக்கு மர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் வந்தால் நம்ம உடனே இதை டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்கு எல்லாரும் வெஹிக்கல் செக் பாயிண்ட்க்கு நம்ம அலர்ட் பண்ணி, ஏற்கனவே நமக்கு வெஹிக்கல் செக் பாயிண்ட் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்டில் கண்டினியூ இருக்குது, அதை வச்சு அலர்ட் பண்ணி வண்டி சேஸ் பண்ணியிருக்கோம். அதை வண்டிக்கு ஃபைனலாக நம்ம இதை சிராவேல் ஏரியா இதில் ஃபுல்லாக காட்டு இருக்குது, அந்த ஏரியாவில் நமக்கு தகவல் வந்துச்சு இந்த வண்டி இந்த சைடில் போயிருக்கு. அந்த அக்யூஸ் இந்த வண்டி இங்கே விட்டுட்டு இதை மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க. அது தகவல் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஃபுல்லாக நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி கார்டன் பண்ணி சர்ச் பண்ணதுக்கப்புறம் 2 ஹவர்ஸில் நம்ம இதை 3 பேர் நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். இதில் 3 பேரில் மெயின் அக்யூஸ் ஒரு குருபாண்டி, அவர் வயசு 23 வயசு தான், அவர் தான் மெயின் அக்யூஸ் தான். மற்ற அக்யூஸ் ஆல்சோ அவரோட ரிலேட்டிவ். இதில் இப்போ வரைக்கும் நமக்கு தகவல் மோட்டிவ் என்ன சொல்கிறாங்க, அது 2021 ஒரு மர்டர் ஆயிடுச்சு ஒரு லக்ஷ்மணனுக்கு. அது சேம் காரைக்குடி நார்த் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லக்ஷ்மணனுக்கு மர்டர் ஆயிடுச்சு. அந்த லக்ஷ்மணனோட பையன் இவர் குருமூர்த்தி. ஸோ இதை குருபாண்டி இதை ஸோ இன்னைக்கு திஸ் அக்யூஸோட அப்பாவுக்கு 2021 மர்டர் ஆயிடுச்சு. அந்த கேஸில் இப்போ இன்னைக்கு மர்டர் ஆன திஸ் டிசீஸ் அந்த கேஸில் அக்யூஸ் கிடையாது. பட் ஸ்டில் அந்த கேஸில் இவர் கொஞ்சம் ஏதாவது லிங்க் இருக்கு சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபர்தராக இன்கொயரி பண்ணி விசாரிக்கிறோம். அது ஏதாவது தகவல் இருக்கா நான் உங்களை கன்வே பண்ணிடுறோம். இப்போ வரைக்கும் நம்ம ஒரு வண்டி ஹுண்டாய் திஸ் எசன்ட் கார் நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம், சில்வர் கலர். அடிஷ்னலாக அந்த வண்டியில் தான் நம்ம 2 வால் நமக்கு கிடச்சிருக்கு.
அதை ஃபர்தராக 3 பேருக்கு நம்ம டீட்டெயிலாக இன்கொயர் பண்ணி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நம்ம ப்ராப்பர் லைன்ஸில் கண்டக்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ. கைதானதும் குருபாண்டியனும் சக்திவேலும் தப்பி ஓட முயன்றனர். அப்போது பள்ளத்தில் விழுந்து கால் முறிந்தது. இருவரும் சிவகங்கை மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். இருவருக்கும் காலில் கட்டு போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.